காடோடையதான ஒரு ஓவரால் பிளான் நான் சொல்றேன். பைபிள்ல உள்ளதான் ஓவரால் பிளான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாள் ஃபர்ஸ்ட் ஆதாம தனியா படைக்கிறார், அப்புறம் ஆதாம் ஏவாளை பிரிக்கிறார், அப்புறம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறாங்க, அப்புறம் விழுந்து போறாங்க. விழுந்து போன பிறகு இவங்களை வந்து சரி பண்றதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சில பிரமாணங்களை கொடுக்குறாரு, நியாயப்பிரமாணம், அந்த சந்ததிகளை மனுஷன். அப்புறம் நியாயப்பிரமாணம் ஃபெயிலியர். அப்புறம் கிரைஸ்ட் வரார். கிரைஸ்ட் வந்து இந்த சுயாதீன பிரமாணத்தை கொண்டு வந்து இந்த சுயாதீன பிரமாணத்தை சரியா ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் ஒரு ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட்ல ஒரு சிலருக்கு ஹெவன், ஒரு சிலருக்கு நியூ ஜெருசலேம் இப்படி கொடுக்குறாரு. இதான் பைபிளுடைய ஒன்லைன், மொத்த ஒன்லைன். இதை நீங்க வந்து எப்படி படிக்கிறீங்கன்னா, ஆதியாகமத்துல இருந்து படிச்சுட்டு வரும்போது, ஆனா காடோடைய ஆங்கிள் இருந்து படிக்கணும். காடுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு உதாரணம், நீங்க சர்ச் போறீங்க, சர்ச்சில் நீங்க இங்க இருந்து காடை பாக்குறீங்க இல்லையா, அதானே ஒரு புல்பிட்ட நம்ம பார்க்கும்போது ஒரு பிரசன்ஸ் பார்க்கறோம். பட் காட் அங்கிருந்து நம்மள பார்க்கறாரு. டைரக்ஷன் மாறுபடுது இல்லையா, அந்த ஆங்கிள் மாறுபடும். இங்க இருந்து பார்க்கறதுக்கும் அவர் அங்க நம்மள பார்க்கறதுக்கும் வித்தியாசப்படுது. அப்படின்னா இங்க இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரியற பிளான் வேற, அங்க இருந்து நீங்க பார்க்கும்போது பார்க்கற பிளான் வேற, அவரோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. ஆமா. இப்போ காட் இந்த ஓவரால் பிளானை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் காட் கிட்ட கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்னது ஆதியாகமத்துல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் பைபிள்ல உள்ள நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிளான். பட் காட்ஸ் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகலமும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு காடோட பிளான் என்னன்னா, இந்த ஹெவன் அவர் உண்டாக்குறாரு, ஹெவன் மாதிரி இன்னொன்னு உண்டாக்கணும், நியூ ஜெருசலேம். இந்த ரெண்டையும் காட் வந்து என்ன செய்யறாரு, ஒண்ணா வச்சிருக்காரு. இது ரெண்டையும் பிரிக்கணும். பரலோகத்தை விட்டு புதிய எருசலேம் இறங்கி வந்தது. பரலோகத்தினுடைய மாடல் கிரைஸ்ட், நியூ ஜெருசலேமுடைய மாடல் என்னவா இருக்கணும், அது எப்படி இருக்கணும், இது என்ன செய்யணும், இதான் காட். இந்த பிளானை உங்களுக்கு புரியறதுக்கு தான் ஆதாம் ஏவாளியை படைக்கிறார். ஆதாம் என்பது கிரைஸ்டுக்கு அடையாளம், அப்படிதான் பைபிள் சொல்லுது. முதலாம் ஆதாம், இரண்டாம் ஆதாம். இப்ப ஆதாம் ஃபர்ஸ்ட் அவர் ஒருவராக இருந்தார், கிரைஸ்ட் ஒருத்தராக தான் இருந்தார், ஒரே காட் தான். அப்புறமா என்ன பண்றாரு, ஏவாளை பிரிச்ச மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரெண்டா பிரிக்கிறார், நியூ ஜெருசலேம் ரெண்டா பிரிக்கிறார். ஏவாளை எப்படி வெளியே கொண்டு போய் ஆதாம் விழாவில் குத்தி செய்யறாரு, அதே மாதிரி கிரைஸ்டோட விழாவில் தான் குத்துவாங்க கல்வாரியில. அதுக்கப்புறம் சர்ச் செய்வாங்க. சோ கிரைஸ்ட் ஹெவனுடைய பிளான், ஹெவனுடைய மாடல். இப்போ நியூ ஜெருசலேம் வந்து சபையுடைய மாடல். இந்த அடிப்படையில் தான் நீங்க படிக்கணும். இப்படி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைபிள் வேற ஆங்கிள் தெரியும், டைமென்ஷன்ல தெரியும். இதான் காட் நமக்கு சொன்னது, சொல்லி வச்சிருக்காரு. இந்த பேட்டர்ன்ல அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஏவாளை உருவாக்கணும்ல, உருவாக்கும் போது நடக்கிற இடையில இருக்கக்கூடியதான அந்த கான்செப்ட்ஸ், இதுல மனுஷங்க பண்ற மிஸ்டேக்கை காட் சரி பண்ணிட்டே வராரு. இப்போ நோவாக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தாரு, அவர் பையனை செஞ்சு முடிச்சிட்டாரு. பட் அதுக்கப்புறம் அவர் பையன் அவரே சமைச்சிட்டாரு, அதை அவர் செஞ்சிருக்க கூடாது. அவர் பையன் அவர் சமைச்சிருக்க கூடாது. பையன் பண்ண தப்பு தான். பட் இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க, பசங்க பண்ண தப்பு தான், ஆனா இயேசு கிறிஸ்து மன்னிச்சாருன்னு இருக்கும், அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு கரெக்ட் பண்ணுவாங்க, ஒரு தப்பு பண்ணுவாங்க. சாம்சனுக்கும் அதே மாதிரி இல்ல, சாம்சனுக்கும் அதே பியூட்டிஃபுல்லா கொண்டு வராரு. ஆனா அங்க ஒரு தவறு நடக்கும். ஆபிரகாம் ஆகார கல்யாணம் பண்ணிடுவாரு, ஒரு மிஸ்டேக் நடந்துரும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். சூஸ் பண்றாரு, சூசிங் கரெக்ட்டா இருக்கு, நம்ம ஹியூமன் எலிமெண்ட் வந்துருது, அந்த இடத்துல நுழைஞ்சிரும். இதுதான் நம்ம கிட்ட இப்ப இருக்க ப்ராப்ளம். we are chosen one தான். காட்ஸ் will செய்யணும்னா செய்வோம். ஒரு இடத்துல நம்மளே குழப்பம். காட் ஒரு நாளும் அவரோடையதான பிளான்லயோ வில்லையோ நம்மள இம்மி அளவு கூட கலக்க ஒத்துக்க மாட்டாரு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உள்ள போனது வேற, நம்ம ரிலிஜியாசிட்டி உள்ள போனா மாட்டிப்போம். இன்னொரு வேர்ட் சொன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள உங்க ஃப்ளெஷ்க்கு இடம் இல்ல, ஸ்பிரிட்டுக்கும் ஃப்ளெஷ்க்கும் சம்பந்தம் இல்ல. ஸ்பிரிட் வேற மோடு, ஆனா நம்ம வேர்ல்ட்ல தான் இருக்கும். ஆனா வேர்ல்ட்ல இருந்துகிட்டு ஸ்பிரிட்டோட வேலை செய்யணும். அதான் அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார். சோ இப்போ அந்த பிளானை வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது சரி பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு, கூட ஹெல்ப்பர். அந்த ஹெல்ப்பரா தான் நீங்க ரூட்ட பார்க்கணும். 2500 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஜெனரேஷன் வருது. இந்த ஜெனரேஷன் ஒரு இடத்துல வந்து டெட் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த ஜெனரேஷன் மேல போகாது, இவ்வளவுதான் முடிஞ்சு போகுது அப்படின்னு ஆகும்போது இந்த ஜெனரேஷனை மீண்டும் உயிர்ப்பிக்கணும். ஒரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 இன்ஜின் இருக்கும், கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா இந்த இன்ஜினும் கம்பார்ட்மெண்ட்டும் சேர்ந்தாதான் இவ்வளவு ஜனங்களும் அங்க போக முடியும். அந்த லாக் ஆகணும். அந்த நடுவுல இருக்கிற லாக் மட்டும் இல்லனா இன்ஜினும் ஆக்டிவ் தான், ஜனங்க போக ரெடி தான், ஆனா போக முடியாது. அந்த மாதிரி ஒரு லிங்க் தான் ரூத். டர்னிங் பாயிண்ட். இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜெனரேஷனா வரும்போது போவாஸ் இடத்துல வந்து எல்லாம் நின்னு போகுது. போவாஸ் வயசான ரைட்டர் நின்னு போச்சு. இப்போ போவாஸோட ஜெனரேஷன்ல நகோமியோட ஜெனரேஷன் இணையணும். அது ரெண்டு பேருமே பேட்டர்னே வேற. இந்த அம்மா போயிருச்சு, இதுக்கு ஒரு நோய்மே தேவை, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த நகோமி போய் ரூத்தை கூட்டிட்டு வரணும், வேலைக்காரன் போய் ரெபேக்கால கூட்டிட்டு வரணும், யாக்கோபு போய் லேயால கூட்டிட்டு வரணும். அந்த வேலைக்காரனுக்கும் புரியணும், அங்கேயும் புரியணும். இவ்வளத்தையும் சேர்ந்தாதான் ஒரு காட்ஸ் பிளான் நடக்கும். இது ஒரு கிங்டம் பிரின்சிபல். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியன் கிங்டமா இருக்கட்டும், எந்த வேர்ல்ட் கிங்டமா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் பிளான் ஒன்று இருக்கும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, அது பர்டிகுலர் ஆட்கள் தான் சொல்ல முடியும். இவங்க எல்லாத்தையும் சொல்லாம அதை நிறைவேற்றணும். எல்லாத்தையும் சொன்ன பிளான் இதாயிடும். அந்த பிளானை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஆனா அந்த பிளான் நிறைவேற்றணும். இப்போ யோசிச்சு பாருங்க, சுத்தி இருக்கிற பிளான் தெரியாம வேலை செய்யணும். நகோமிக்கு அந்த பிளான் தெரியல, அதுதான் ரூத்துக்கும் பிளான் தெரியாது. இதுதான் இன்ட்ரெஸ்டிங். அவங்க செய்யணும், ஆனா ஒபே பண்ணி அதை செய்யணும், செஞ்சா தான் நடக்கணும். சென்ஸ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யற ஒரு குரூப் இருக்கு. ஆபிரகாமுக்கு தெரியும், மோசஸ்க்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அந்த பிளான் தெரிஞ்சிடும். அந்த பிளான் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறவங்க ஒரு குரூப் இருக்கு, அது வேற லெவல். ஆமா, தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ற குரூப் இருக்கு. சிம்சோனுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்திலே தெரியும், ஆண்டவர் வந்து செப்பரேட் யூனிக் காலிங். அது இங்க ஜான் தி பாப்டிஸ்டுக்கும் அதே மாதிரி வருது, அவர் நிக்கிறாரு. டிஃபரன்ஸ் ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இந்த ஹெவன்லி கிங்டம் பிளான் ஒன்று பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அப்போ ரூத்துக்கு இது வந்து புரியுது. ஒரு இடத்துல நான் வரையும் போது ஒரு போல்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ப்ராஃபட்டிக்கல்ன்ற இடத்துக்கு நம்ம எங்க வரோம்னா, இந்த இஸ்ரேலுடையதான ஜெனரேஷன் அதுக்கப்புறம் மூவ் ஆகாம ஆகணும்னா ரூத் உள்ள வந்து போவாஸை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய எடுத்து நகோமி மடியில கொடுக்கணும். ஹெவன்லி பிளான். அப்பதான் இந்த இஸ்ரேலுடைய பிளான். டேவிட் வருவார். அப்பதான் வருவார். நகோமியோட ஜெனரேஷன்ல, போவாஸோட ஜெனரேஷன்ல டேவிட் வரணும். டேவிட் வந்தா கிரைஸ்ட் வரணும். ஏன்னா டேவிட் வந்து கிரைஸ்டோட கிங்டம் பண்றவர். இப்ப அப்படியே எடுத்துக்கோங்க, ஒரு 430 வருஷமா எதுவுமே இல்லாம கிரைஸ்ட் வந்து எல்லாம் ரெடி பண்றாரு. ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல்ல கிரைஸ்டோட பிளானை கொண்டு போறதுக்கு ஆள் இல்ல. இப்போ காட் வந்து ரூத்தை கொண்டு வந்த மாதிரி
நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை உள்ள கொண்டாரு. ம். இப்ப நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் ரூத் வந்த மாதிரி வரும். உள்ளே வந்து இப்ப 2000 வருஷம் நம்ம சொல்றோம், காட் பார்வைக்கு 2 நாள் தான் இருக்கு. சோ கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த லிங்கை ஏற்படுத்தி விட்டுட்டு ரூத் போயிடும். ஆமா அவங்களோட வேலை. ரூத் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரூத் பேர் இருக்காது. ஆமா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துங்க. இப்ப போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் 13ஆம் வசனத்துல இருக்கு 4:13ல. விவாகம் பண்ணினான், அவளோடு கூட இணைந்தான், ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அடுத்து 14ல இருந்து 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரூத்துங்கிற பேரே இருக்காது. அது எப்படி ஆயிரும் பாத்தீங்கன்னா, ஸ்ரீ 14வது வசனம் 14ல ஸ்ரீகள் நகோமியை பார்த்து, ஆமா இவங்க வந்துறாங்க. இவங்க வந்தாங்க, உன் சுதந்திரவாளி அற்று போகாதபடி. அந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, Correct. சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது அப்படின்னு இருக்கு. இங்க ரூத்தே வரல. ரூத்தே இல்ல. நகோமி வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து நகோமி தான். எல்லாமே நகோமி தான் இருப்பாங்க, ரூத்தே உள்ள வர மாட்டாங்க. ஆமா. அதன் அர்த்தம் ரூத் காணாம போயிட்டாங்க. இது அவங்க பாட்டு முடிஞ்சது. இதோட ப்ராஃபஸி என்னன்னா, இப்ப நம்ம நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் உள்ள வந்திருக்கு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் காணாம போயிடுச்சு. அவங்க ஜெனரேஷன் அற்று போயிட்டு, அதுல இருந்து திருப்பி கிரைஸ்ட் வந்து அந்த ஜெனரேஷன் லிங்க் பண்றதுக்கு நம்மள விசா பண்ணிருக்காரு. இப்போ கிரைஸ்ட் வந்த உடனே இந்த ஜெனரேஷன் மேல போயிடும், நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் மேல போயிடும். அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் பத்தி இங்க இருக்காது, எதுவுமே இருக்காது. பூமியில அதுக்குரியதான எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம உண்மை இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேத்யூ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ரூத் பேர் வரும். திருப்பி வரும். ஆமா, அதோட அர்த்தம் என்ன, ஹெவன்லி லிங்க்ல நம்ம வந்துருவோம். ஜீவ புத்தகத்துல பேர் வந்துரும், ஹெவனுடைய பிளெஸிங்ஸ் கூட நம்ம வந்துருவோம். அதுக்கப்புறம் பூமிக்குரிய பிளெஸிங்ஸ்ல சர்ச் இருக்காது. 100% ஹெவன்லி பிளெஸிங் குள்ள போயிடும், கிங்டம் குள்ள போயிடும். இந்த புரிதல் தான் ரூத் புத்தகத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். இதான் ப்ராஃபிட்டிக்ன்றது. இதுதான் அந்த ப்ராஃபிட்டிக். இந்த புக் கொடுக்கப்பட்ட வெறும் ஹிஸ்டரிக்காக இது கொடுக்கப்படவே இல்ல. அப்ப இந்த ப்ராஃபஸியை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ரூத் என்ன செஞ்சாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாமளும் அந்த ரூத் மாதிரி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு கிரைஸ்டுக்கான ஜெனரேஷன் உருவாக்கிட்டு போயிடுவோம் நம்ம. இதுதான் அந்த ப்ராஃபிட்டிக்கை உள்வாங்குறது. ஆனா நம்ம இந்த புக்கை ஒரே ஹிஸ்டரி அப்படியே ரூத் வந்தாங்க, மாமியார் மருமக பிரச்சனை இப்படின்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாங்க, ஓபேத் வந்தாங்க, அதுக்கப்புறம் டேவிட் வந்தாரு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும்ல. ஆனால் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் உள்ளே வந்தது, நான் இந்த பூமிக்குள்ள கிரைஸ்ட் என்ன செலக்ட் பண்ணது, கிரைஸ்டோட கிங்டம்ல ஒரு செயினை லிங்க் பண்ணி விட்டுட்டு நான் போயிருக்கணும். நான் காணாமல் போகணும். அதான் பைபிள் சொல்லுது, காணாமல் போகிறோம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் மறுரூபமாகி இந்த பூமியிலே இருக்க மாட்டோம். என்ன சொல்றாங்களோ அதன்படி நான் செய்வேன். நான் ஒரு பிராக்டிகலா பேசுறேன். ரூத் வந்து ஒரு யங் லேடி. மாமியார் சொல்றாங்க, ஒரு வயசானவரை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இஸ் தட் பாசிபிள்? இன்னைக்கு 1008 கேள்வி வரும். இன்னைக்கு ஒரு யங்ஸ்டரை இன்னொரு யங்ஸ்டருக்கு பெற்றோர் பார்த்தாலே பொண்ணுங்க 1000 கேள்வி கேக்குது. பையன் பொண்ணு பார்த்தா 1000 கேள்வி கேட்கறான் இல்லையா? எனக்கு இப்படி ஒரு கனவு இருக்கு, எனக்கு இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணத்தான் நான் பண்ணிப்பேன்னு அவங்க சொல்ற காரியங்கள் எவ்வளவு இருக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனை, அந்த அம்மா சொல்லுது, நீ போய் போவாச கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வயசான ஒரு ஆளு போவாசே சொல்றாரு, நீ வாலிபர்களுக்கு பின்னால் போகாமல் எனக்கு பின்னாடி வந்தியே அப்படிங்கிறாரு. இந்த அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், முதல்ல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கு. ரெண்டாவது அந்த லைஃப் அங்க கொண்டு ஒப்படைக்கணுமே. எப்படி ஒரு வயசானவரை போய் கல்யாணம் பண்ணணும், பணக்காரனாவே இருக்கட்டும், வயசானவரை போய் கல்யாணம் பண்ணணும். அந்த ஆளு கல்யாணம் ஏன் நான் பண்ணணும்? நான் வந்து உங்க பையனை கல்யாணம் பண்ணேன், உங்க பையன் இறந்துட்டாரு, அதே வயசுல இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நியாயம் இல்ல? இது கொடுமை இல்ல? அப்ப அது வேர்ல்ட்லிய தாண்டி ஒரு டச், ஸ்பிரிச்சுவல் டச் அவங்க சென்ஸ் பண்றாங்க. அந்த சென்ஸ் பண்ணா மட்டும் தான் செய்யவே முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் பண்ணா மட்டும் தான் நாம எதிர்பார்க்காத சில குறைகள் அங்க இருக்கும். என் வியூல ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைய கண்ணுக்கு படாம இருக்கணும்னா எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இருக்கணும். ஆமா, அது இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குறை என்ன செஞ்சோம்னா உங்க காட்ஸ் பிளான் செய்ய விடாம உங்களை அதெல்லாம் டைவர்ட் பண்ணும். என்ன ரொம்ப கவர்ந்த வசனம் இந்த இதுல டர்னிங் பாயிண்ட் நான் பார்க்கும்போது, ரூத் சாப்டர் 2 verse 12 வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப போஸ் சொல்ற மேட்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. தமிழ் எப்படி போட்டுருப்பாங்க சாப்டர் 2 verse 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இவர் ஒரு ப்ராஃபிட்டிக் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு பாருங்க. எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 100% கமிட்மெண்ட். நீ காட நம்பிட்ட, சோ 100% நீ ஆசீர்வதிக்க தான் படுவேன். ஆனா காட் சொல்றது செய்யணும். காட நம்பறவன் என்ன பண்ணுவான்? காட் சொல்றது செய்வான். பேதுரு காட நம்பிட்டாரு, தண்ணில இறங்கிடுவாரு, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சல. மூழ்கிறோம், நடக்கிறோம், அதெல்லாம் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நடந்தா தோத்துறோம், மூழ்கினா தூக்குறாரு. ஆனா காட் சொன்னாரு. பேதுரு நடந்தது தண்ணி மேல கிடையாது, பேதுரு நடந்தது காட்ஸ் வேர்ட் மேல. அதே மாதிரி வலை இந்த பக்கம் போட்டுட்டாரு, வலை போட்டாங்க, ஃபிஷர்மேன் வலை மீன்கள் கிடைக்குது. ஆனா அதோட பெரிய மிராக்கிள், மீன்களை கொடுத்துட்டு இப்போ என்ன ஃபாலோ மீன்றாரு. அதுதான் இந்த ரூத் இப்ப சொல்றேன். ஒரு வயசானவரை போய் கல்யாணம் பண்றாங்க, என்னால முடியாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுது. நான் நைட்டு முழுக்க ஒரு மீனுக்காக ஆசைப்பட்டிருக்கிறேன். அந்த மீன் இப்ப 2 போட் நிறைய இருக்கு. நான் ஆசைப்பட்டது ஒரு போட்ல கொஞ்சம் தான் கொடுத்தாரு. 2 போட் நிறைய கொடுத்தாச்சு. கொடுத்தா நான் தான் சொல்றது விட்டுரு. இஸ்ரவேலின் சட்டைகளுக்கு மறைவா நம்பி வந்தே ஆண்டவரே, கூட எனக்கு நன்மை தான் செய்வீங்க. ஆமா, அந்த ஒரு 60 சாலை போய் கல்யாணம் பண்ணிக்க. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? உங்க மறைவில நீ கல்யாணம் பண்ண சொல்றேன். இதுதான் ஐசாயா ஜெரமியாக்கு தொடர்ந்து ப்ராஃபிட்டிக்கா அத்தனை பேருக்கும் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குல்ல. அந்த சாக்ரிஃபைஸ் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் இருக்கு கிங்டம் குள்ள நீங்க வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. காட் வந்து உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நீங்க இதை செய்வீங்கன்னு சொல்லி, அதுதான் அந்த எக்ஸாமினேஷன் சொல்றேன். அதை தாண்டா தான் அந்த பிளெஸிங் வருது. அந்த சாக்ரிஃபைஸ் நான் பண்ண மாட்டேன், ஏன் இஷ்டப்படி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லும்போது வேர்ல்டியா. ஏன்னா எனக்கு வந்து அந்த 50 வருஷம் 60 வருஷம் நான் வாழ்றது எனக்கு முக்கியமாப்படுது. இப்ப பாருங்க, ரூத் நீங்க பாத்திருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதுல்ல. இன்னைக்கு வேர்ல்ட்ல தமிழ்நாட்டுல பிறக்கிறவங்க தம் பிள்ளைகளுக்கு ரூத்னு பேர் வைக்கிறாங்க. மோவாப்ல எங்கேயோ பிறந்த ஒரு அம்மா, சம்மந்தமே இல்லை, நம்ம பார்க்க கூட இல்லை, நமக்கு பாட்டி கூட கிடையாது, சொந்தக்காரங்க கூட கிடையாது. எத்தனை பிள்ளைக்கு ரூத் பேர் இருக்கு? என்ன மாதிரி நேம்? அது ப்ராஃபிட்டிக் நேம் வைக்கிறாங்க. அதுதான் அந்த சாக்ரிஃபைஸ்க்கு கிடைச்சதான பலன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பண்ணிட்டாரு. இன்னைக்கு ரூத்ங்கற பேர் நீங்க எடுக்க முடியாது. சரி, இவங்களுக்கு வைக்காம இருக்கட்டும், மனுஷனுக்கு வைக்காம இருக்கட்டும். இந்த புக்ல இருந்து ரூத் தூக்க முடியுமா? முடியாதுல்ல. நியூ டெஸ்ட்மென்ட்ல 1ஆம் அதிகாரத்துல ரூத் பேர் வந்துருச்சுல. டேவிட் அப்படியே வருது. டேவிட் இல்ல, கிரைஸ்டோட அந்த பிளான். அப்போ உங்களோட சாக்ரிஃபைஸ்க்கு பின்னாடி ஒரு பிளெஸிங் இருக்கு.